வணக்கம். நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். இன்னைக்கு நாம் கிரேசி மோகனோட ஒரு வித்தியாசமான கதையை பார்க்க போகிறோம். இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு அடல்ட் தீம். இது வழக்கமாக நாம் கிரேசி மோகன்னா நகைச்சுவை தான் பார்த்துருக்கோம். அவனுடைய நாடகங்களும் சரி, திரைப்படங்களும் சரி, கட்டுரைகளும் சரி, எல்லாமே நகைச்சுவையாக தான் இருக்கும். பட் ஒரு சமயம் என்னாச்சு, மோகனுக்கு சில அக்யூசிஷன் வந்தது. நீங்கள் என்ன எப்போ பாரு காமெடி எழுதுறீங்க, சீரியஸ் எழுதக்கூடாதா அப்படின்ட்டு. அப்போது சோ சார் ஒரு வாட்டி சந்திக்கிறான். அப்போ சோ சார்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி சார் எல்லோரும் இந்த சீரியஸ் எழுத சொல்கிறாங்க, நான் வேணா ஒரு சீரியஸ் ட்ராமா ட்ரை பண்ணிட்டோமான்னு. இந்த மாதிரி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கேட்டுட்டு சீரியஸ் ட்ராமா போடாதான் உருப்படாமல் போயிடுவேன். உனக்கு நல்லா வருது ஹியூமர், அதை கண்டினியூ பண்ணு. மெசேஜ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாத. மெசேஜெலாம் போஸ்ட்மேன் தான் கொடுப்பான், நம்மளாம் கொடுக்க வேண்டாம். அதனால் உனக்கு வருது காமெடி, அதை ப்ரில்லியண்ட்டாக பண்ணிட்டு இருக்க, கண்டினியூ இட் அப்படின்னார். அந்த சமயத்தில் எஸ்ஏபி அண்ணாமலை அவர்கள் குமுதம் ஆசிரியராக இருந்தார். அவர் மோகனை கூப்பிட்டு, நீ வழக்கமாக காமெடியை எழுதிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சீரியஸ் கதை எழுதி கூட அப்படின்னு சொல்லி சொன்னார். மோகன், நான் இது வரைக்கும் அதை அட்டம் பண்ணது சார், எனக்காக ஒரு வாட்டி அட்டம் பண்ணேன் அப்படின்னார். அந்த மாதிரி எழுதின கதை தான் இந்த திட்டம்ங்கிற கதை. இதை நான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இது கதைக்களம் நடக்கிற இடம் பாலவாக்கம். அன்றைக்கி பாலவாக்கத்தில் ரொம்ப வீடுகள்லாம் இல்லாமல், ரொம்ப கூட்டங்கள் இல்லாமல், ரொம்ப அமைதியாக அத்வானமாக இருந்த டைம். அந்த மாதிரி டயத்தில் நடக்கிற கதை இது. ரொம்ப பீடிக்க போடுறேன்னு நினைக்காதீங்க. நாம் கதைக்குள்ளே போகலாம். என் கையை பிடிச்சி நேரம் உள்ளே வாங்க. திட்டம் கதையோட பேர். கதை போலாமா? பருவ காலத்தில் கன்னத்தில் பருக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா அப்படியே செதறி கிடக்கும். அந்த மாதிரி பாலவாக்கத்தில் ஒரு வெட்டவெளி திடலில் ஒரு 10-15 வீடு அந்த மாதிரி செதறி கிடந்தது. ஆனால் 2 வீடு மாத்திரம் மற்ற வீடுகள் தன்னை பார்க்குறதுன்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் காம்பவுண்ட் கைகளால் தன்னை அரவணைச்சிட்டு ஒரு மாதிரி சல்லாபம் பண்ணிட்டு இருந்தது. அதில் ஒரு வீட்டு வாசலில் கேவி ராமானுஜம் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு பித்தளை பலகை காலையில் வெயிலில் பித்தளையாகவே ஜொலித்தது. அடுத்த வீடு ஏகே ஏகாம்பரம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு போர்டு தொங்கிட்டு இருந்தது. நாம் ராமானுஜத்துக்கு வருவோம், அவர் தான் நம்ம ஹீரோ. வீடு பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் வசதிகள் நிறைந்தது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி 2 ஏசி வாசப்பக்கம் பூம் 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 பூம்னு சத்தம் போட்டுட்டு இருந்தது. ஒரு ஏசி வியாபார நிமித்தமாக ராமானுஜத்தை பார்க்க வரவங்களை குளிர வைக்கிறதுக்காக, இன்னொரு ஏசி ராமானுஜம் தன்னோட இளம் மனைவி ஜானகியை பார்த்த உடனே ஜிவ்வுன்னு காது வரைக்கும் ஏறுற உஷ்ணத்தை தணிச்சுக்கிறதுக்காக. இத்தனை நாள் வரைக்கும் ராமானுஜம் என்ன நினச்சார்னா, துணிகளோட வெண்மைத்தன்மைக்கு காரணம் தன்னோட கம்பெனியில் தயாரிக்கிற சோப்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் பிரம்மாவோட சலவையில் வெளுப்பு தந்தமாக இருக்கிற ஜானகியை பார்த்து அவர் செலுத்து போனார், ஆச்சரியப்பட்டு போனார். 45 வயசு ராமானுஜம் அருந்ததி பார்க்காம ரிஜிஸ்ட்ராரை பார்த்து 22 வயசு ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கிறார். 22 வயசு ஜானகி ராமானுஜத்தோட வசதிகளை மணக்கிறான். 1 வருஷம் அவங்க தாம்பத்தியம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ராமானுஜம் ஆஃபீஸ் விஷயமாக எப்போ வெளியூர் போனாலும் ஜானகி காந்தஸ்மரணம் தான். இன்ஃபேக்ட் அவங்க கம்பெனி மேலிடத்துல ஒரு சின்ன கிசு இருந்தது. அவங்க கம்பெனி சேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ராமானுஜத்தோட கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டு. ஜானகியை பொறுத்த வரைக்கும் ராமானுஜத்தை ஒரு அலாவுதீன் அற்புத விளக்க தான் பார்த்தான். ராமானுஜம் ஜானகிக்காக வாங்கி கொடுத்த புடவையை கணக்கு போட்டு பார்த்தா பாதி நல்லி தேரும். இன்ஃபேக்ட் மகாபாரத பாஞ்சாலிக்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்ததுன்னா அன்றைக்கி சபையில் ஹே கிருஷ்ணா அப்படிங்கிறதுக்கு மேலே ஹே கேவி ராமானுஜா அப்படின்னு தான் கதறி இருப்பான். ஜானகிக்கு ஊஞ்சலாடுகிற இளம் வயசு. பாவம் ராமானுஜம் பட்டு போன பலாமரம். அவங்க 2 பேருக்குள்ள தாம்பத்திய விளையாட்டில் ராமானுஜம் ஒரு உப்புக்கு சப்பானின்னு தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இந்த வீடு ராமானுஜம் தன்னோட இளம் மனைவிக்காக கட்டின தாஜ்மஹால். இந்த காதல் சின்னம் கட்டின ராமானுஜத்தை ஜானகி ஒரு மேஸ்திரியாக தான் பார்த்தா. எஸ், அவளோட ஷாஜகானுக்காக காத்துட்டு இருந்தா, ஏங்கிட்டு இருந்தா. அன்ஃபார்ச்சுனேட்லி அதையும் ராமானுஜமே பூர்த்தி செய்ய முடியாயிடுச்சு. ஆமாம், ராகவன் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ராமானுஜத்துக்கு கீழே வேலைக்கு ஜாயின் பண்ணுறான். இளம் வயசு, 22 வயசு தான். ஆஃபீஸ் நேரம் போக வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமானுஜத்தோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஜானகியோட நட்பு ஏற்படுது. அந்த நட்பு நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டேஜ் அமையிறது. ஒரு ஸ்டேஜில் ராமானுஜம் தன்னோட ஏசியில் ஒரு அந்நிய வாடை வர்றதை ஸ்லோவாக உணர ஆரம்பிக்கிறார். ஒரு நாளைக்கு காலையில் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜானகி கிட்ட, ஜானகி இன்றைக்கி ராத்திரி நான் ஆஃபீஸில் வரத்துக்கு டைம் ஆகுமா அப்படின்னு சொல்கிறேன். சட்டுன்னு ஜானகியோட முகத்தில் ஒரு மாயமான பார்த்த ஒரு சந்தோஷம் கொப்பளிச்சு அப்படியே மறையிறதான். அடி பாவி, உனக்காக நான் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன்டி,
அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓகேம்மா நான் வரேன் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறேன். ஆஃபீஸுக்கு போனவருக்கு ஷாக்கு. ராகவன் ஃபோன் பண்ணுறான், சார் என்னோட அண்ணியோட ஓரகத்தி பையனுக்கு இன்றைக்கி காது குத்தல், அதனால் ஒரு நாள் லீவ் ஒன்றுன்னு கேட்குறான் ராகவன். அட பாவி, யார்கிட்டடா ராகவா காது குத்துற அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இமீடியட்டாக அவனுக்கு சேங்ஷன் பண்ணுறார். சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு நாள் லீவு சார், எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனவருக்கு ஷாக். வாசலில் ராகவனோட செருப்பு, உள்ளே ஏசி ஓடிட்டுருக்கு. கோபம் கொப்பளிக்கிறது, ஆத்திரம். நேர வீட்டு தோட்டத்துக்கு போகிறார். அங்கே இருந்தால் மம்முட்டியை எடுத்துகிட்டு வந்து ராகவனை ஒரே போடா போட்டு கொல்லணும் அப்படின்னு ஓடி வர்றார். வந்தவர் கொஞ்சம் யோசிக்கிறார், சே பாவம் ராகவன், அவன் என்ன பண்ணுவான், சின்ன பையன், யார் மிட்டாய் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவான், எய்தவள் எங்கோ இருக்க அம்பை போய் நோகுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மம்முட்டியை தூக்கி போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுறார். ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வர்றார். வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு கடைசியாக ஒரு முறை ஜானகியோட தாம்பத்தியம் வச்சுக்கிறார். ஆஸ் யூஷுவல் கடைசியாக ஒரு முறை தோற்று போகிறார். அப்போ ரேடியோவில் பாட்டு வருது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. ஜேசுதாஸ் வேற இவர் வெறுப்பேற்றுறார். கோபம் ஜாஸ்தியாகி பக்கத்தில் இருந்த பேனா கத்தி எடுத்து ஜானகியோட வயிற்றில் சக்கு 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 சக்குன்னு குத்துறார். ஒரு 5 நிமிஷத்தில் ஜானி பிணமாக விடுறான். அந்த ரத்தம் அப்படியே படிஞ்சு கிடக்கிறது. தன்னோட கம்பெனி சோப்பாலே அந்த ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜானகியை தூக்கி ஒரு தார்பாலையில் போட்டு அதை நல்லா கட்டி பின்ன பக்கம் இழுத்துட்டு போகிறார், வீட்டு பின்பக்கமாக. அதோட கட். அடுத்த நாள் காலையில் அந்த பாலவாக்கத்து புழுதியையும் குற்றங்களையும் கிளறிக்கிட்டு ஒரு போலீஸ் ஜீப் ராமானுஜம் விட்டு வாசல் வந்து நிற்குது. உள்ளேருந்து இன்ஸ்பெக்டர் பாஷ்யம், 2 கான்ஸ்டபிள் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்கள பார்த்தோன்னா ராமானுஜம் ஷாக்ட். இன்ஸ்பெக்டர் பாஷ்யம் ஆரம்பிக்கிறார், ராமானுஜம் உங்கள் வீட்டில் நாங்கள் சர்ச் பண்ணலாமா? இல்லது சர்ச் பண்ண போகிறீங்களா? ஓ, எங்கள் வீட்டில் எதான கருப்பு பணம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஐம் சாரி, நாங்கள் தேடி வந்தது கருப்பு பணத்தில் ஒரு வெளுப்பு பணத்தை. பணம் பணம் அந்த வார்த்தையை கேட்டவுடனே 2 கான்ஸ்டபிளும் தன்னோட மேலதிகாரியோட புத்திசாலித்தனத்தை நினச்சி ஆனந்த பாஷ்யம் அடைகிறாங்க. அவங்கள ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 501 777 சர்ச் அப்படிங்கிற பாஷ்யம். சர்ச்சுங்கிற பேர் வழியில் ஆஸ் யூஷுவல் அந்த வீட்டை ஒரு மாதிரி துவம்சம் பண்ணுறாங்க 2 கான்ஸ்டபிளும். சேரை தூக்கி போட்டு, டேபிளை தூக்கி போட்டு, சோஃபாவை தூக்கி போட்டு ஒவ்வொரு ரூமாக தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்காம கடைசியில் கண்டேன் சீதை அப்படிங்கிற மாதிரி பாஷ்யம் முன்னாடி வந்து நின்று காணவில்லை ஜானகி அப்படின்றாங்க. இன்ஸ்பெக்டர் உங்கள் சந்தேகத்துக்கு காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ராமானுஜம் கேட்குறாரு. தாராளமாக. நேற்றுக்கு ராத்திரி உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் கடுமையான தகராறு நடந்திருக்கு. அந்த கோபத்தில் நீங்கள் உங்கள் லேடியை கொண்டுட்டு அவங்க பாடியை கொண்டு போய் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கீங்க. அம் ஐ ரைட் அப்படிங்கிறார். லேடி பாடி, அந்த எதுக்கு மூனையை கேட்டுட்டு 2 கான்ஸ்டபிளை விக்கி அட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள பாட்சத்துக்கு போரும் ஆயிடுச்சு. என்ன இன்ஸ்பெக்டர், உங்களோட கற்பனை ரொம்ப பலமாக இருக்குது, நான் எதிரே பார்க்கல, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் அப்படிங்கிறார். உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அப்போ உங்கள் ஒய்ஃப் எங்கே, கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால் அப்படிங்கிறார். அப்படி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என் ஒய்ஃபுக்கும் எங்கள் ஆஃபீஸில் எனக்கு வேலை செய்கிற ராகவன்ற அசிஸ்டண்ட்டுக்கும் கொஞ்ச நாளாகவே பழக்கம் இருந்திருக்கு இன்ஸ்பெக்டர். அதனால் அதை எப்படி என் வாயால் சொல்லுவேன். நேத்திக்கு அவங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஃபென்டாஸ்டிக், அருமையான கதை சொல்கிறீங்க, பிரில்லியன்ட். ஒரு நிமிஷம், 501 பக்கத்து வீட்டு ஏகே ஏகாம்பரத்தை கூட்டிகிட்டு வாயா அப்படிங்கிறார். கொஞ்ச நேரத்தில் ஏகே ஏகாம்பரம் ராமானுஜம் வீட்டுக்குள்ளே தயங்கி வர்றாரு. இன்ஸ்பெக்டர் அவரை பார்த்து, ஏகாம்பரம் நேத்திக்கு ராத்திரி நடந்ததை ஒன்று விடாமல் அப்படியே சொல்லுங்கள் அப்படிங்கிறார். கண்டிப்பாக சார், நேத்திக்கு ராத்திரி எனக்கு சிவியர் அசிடிட்டி சார், மாறி ஏப்பம் வந்துட்டே இருந்தது. ஹலோ, உங்கள் கேஸை பற்றி நான் கேட்கல, என் கேஸை பற்றி கேட்குறேன் அப்படின்னு பாஷை சொல்கிறார். சாரி சார், நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா நல்ல மழை சார், கொட்டுறது அப்படியே. ராமானுஜத்துக்கும் அவன் ஒய்ஃப் ஜானகிக்கும் கடுமையான தகராறு, கச்சா முத்தான்னு சத்தம் போட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ராமானுஜம் அவன் ஒய்ஃபை கொண்டுட்டு அந்த பாடி ஒரு தார்பாலையில் போட்டு கட்டி வீட்டு தோட்டத்துக்கு கொண்டு வந்து அதில் பள்ளத்தை தொண்டி உள்ளே போட்டு புதைச்சதை நான் என் கண்ணால் பார்த்தேன் சார் அப்படிங்கிற. என்ன மிஸ்டர் ராமானுஜம், இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பாஷ்யம் கேட்குறார். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஏகே ஏகாம்பரத்தை பற்றி தெரியாது. அவன் இனிஷியலே ஏகே, ஆள்காட்டி ஏகாம்பரம். ஓ அப்படியா? அப்போ நீங்கள் கேவி ராமானுஜம் என்ன கொலவெறி ராமானுஜமா
அப்படிங்கிறது. உடனே 2 கான்ஸ்டபிள், சார் எங்களால் முடியல சார், தாங்க முடியல அப்படின்றாங்க. நோ நோ நோ, கண்ட்ரோல் யூர் செல்ஃப் அப்படிங்கிற. உடனே ஏகாம்பரம் சொல்கிறார், இன்ஸ்பெக்டர் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பாடி கிடைக்கும் அப்படிங்கிற. நேர தோட்டத்துக்கு வராங்க. தோட்டத்துக்கு வந்து அவர் சொன்ன இடத்துல பள்ளத்தை தோண்டி 2 கான்ஸ்டபிளும் அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி உள்ளே பார்க்குறாங்க. ஒரு பெரிய பெட்டி இருக்குது. சார் பெட்டி சார் அப்படிங்கிறார். எடியா வெளில அப்படிங்கிறார். அந்த பெட்டியை வெளியில் எடுக்கிறாங்க 2 பேரும். திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு நாயோட சடலம் இருக்குது. உடனே பாஷ்யம் பார்க்குறார் ராமானுஜத்தை. ஸோ மிஸ்டர் ராமானுஜம், உங்கள் ஒய்ஃபை கொண்டு இருக்கீங்க, அதை வேடிக்கை பார்த்த ஒரு நாய் எங்கே மோப்பம் பிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கொண்டுட்டு இங்கே புதைச்சிருக்கீங்க. am I right அப்படிங்கிறார். என்ன இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் டூ மச், உங்களோட கற்பனைக்கு ஒரு அளவே கிடையாதா அப்படிங்கிறது. உடனே பக்கத்து வீட்டு ஏகாம்பரம் சொல்கிறான், சார் ஒரு நிமிஷம், எனக்கு புரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக அவன் ஜானகியோட பணத்தை அவனோட ஃபார்ம் ஹவுஸில் தான் சார் புதைச்சிருப்பான். என்னது ஃபார்ம் ஹவுஸா? ஆமாம் சார், இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ராமானுஜத்துக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த பாடியை கொண்டு போய் அங்கே தான் அவன் புதைச்சிருக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானமாக சொல்கிறார். ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ராமானுஜம், அந்த ஃபார்ம் ஹவுஸ் சாவியை கொடுக்குறீங்களா அப்படிங்கிற பாஷ்யம். ஒரு கோவத்தில் ராமானுஜம் உள்ளே போய் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டு தன் கோவத்தை காட்டிட்டு அந்த சாவியை கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டர் நீங்கள் தாராளமாக போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். இன்ஸ்பெக்டர் அந்த சாவியை வாங்கிட்டு 2 கான்ஸ்டபிளையும் கூட்டிக்கிட்டு நேராக ஜீப்பு உள்ள ஏறி கடைசியாக ஒரு முறை பாஷ்யம் தனக்கு துப்பு கொடுத்த ஏகாம்பரத்தை ஒரு காதலியை பார்க்குற மாதிரி பார்க்குறார். பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறார். அடுத்த 5வது நிமிஷம் அந்த ஜீப் பாலவாக்கத்துலேருந்து மறைஞ்சு போகிறது. ராமானுஜம் ஏகாம்பரம் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படிங்கிறான். டேய் தேங்க்லாம் பண்ணாதரா, நமக்கு இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்குது. பாஷ்யம் திரும்பி வரத்துக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய காரியம் பாக்கி இருக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு நேராக ஏகாம்பரம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தோட்டத்தில் ஜானகியோட சடலத்தை ஒரு பள்ளத்தில் போட்டு புதைச்சி வச்சுருக்காங்க. அதை தோண்டி அந்த பாடியை எடுத்துகிட்டு நேராக ராமானுஜம் வீட்டுக்கு வந்து அந்த நாயோட சடலத்தை ஒரு பள்ளத்தில் போட்டு வச்சுருந்தாங்களே, அதில் ஜானகியோட பாடியை போட்டு மூடிடுறாங்க. மூடிட்டு 2 பேரும் ஹைஃபை கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துட்டு ராமானுஜம் ஏகாம்பரம் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னு அப்படியே கட்டி தழுவுறார் அவனை. டேய் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லினா போகாது, நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று பாக்கி இருக்கு. எனக்கு நீ ஒரு உபகாரம் பண்ணணும். டேய் ஏகாம்பரம், உனக்காக என்ன உபகாரம் வேணா பண்ணுவேண்டா, என்ன ஒன்று கேளுடா அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை கண்ணா, நாளைக்கு என் ஒய்ஃப் மைத்திலி அப்படிங்கிறான். அப்படியே ராமானுஜம் உறைஞ்சு போய் நிற்கிறார். இதோடு அந்த கதை முடிகிறது. ஸோ இந்த திட்டம் கதையை பார்த்துருப்பீங்க. இந்த கதை வந்து மோகன் எழுதியது 1989. அப்போது குமுதம் ஆசிரியர் அந்த திரு SAP அண்ணாமலை அவர்கள் ஒரு நாளைக்கு மோகனை கூட்டமிச்சார். வழக்கமாக காமெடியே எழுதிட்டுருக்கேன், காமெடி ட்ராமா இதெல்லாம், காமெடி சினிமா, காமெடி ஆர்டிகல்லாம் எழுதிட்டுருக்கேன், எனக்கு ஒரு சீரியஸ் கதை ஒன்று எழுதி கூட அப்படின்னார். சார் நான் இன்னும் இது வரைக்கும் அதை அட்டம் பண்ணதே இல்லை சார் அப்படின்னா மோகன். ஏன் எனக்காக ஒன்று அட்டம் பண்ணேன், நான் ஒரு சின்ன நாட்டு கொடுக்குறேன், அதை வச்சுட்டு ஒரு கதையை எனக்கு எழுதி கொடு அப்படின்னார். அவர் ஒரு சின்ன கரு ஒன்று கொடுத்தார். அந்த கருவை வச்சுருந்தான் இந்த கதையை மோகன் டெவலப் பண்ணான். இது சமீபத்தில் நாம் பார்த்த ஒரு மலையாள படத்தையோ அதோட தமிழாக்கமோ நமக்கு ஞாபகப்படுத்தலாம். பட் டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இது மோகனும் காப்பி அடிக்கல, அவங்களும் காப்பி அடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மோகன் எழுதினது 1989. ஸோ இந்த படங்கள்லாம் இப்போ 2000க்கு அப்புறம் வந்த படங்கள். ஒரே மாதிரி இந்த உலகத்தில் ஒரு 7 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே மாதிரி ஐடியாஸ் ஒரு 4-5 கிரியேட்டர்ஸுக்கு தோணி இருக்கலாம். அப்படி தான் இந்த கதை வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே எதுவாக இருந்தானே ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அதை வந்து மெயினாக என்ன சொல்லணும்னா இது வந்து ஒரு அடல்ட் சப்ஜெக்ட் தான். ஆனால் இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் கூட விரசம் இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு அந்த ஜானகிக்கு ஒரு தனக்கு இருக்க ஒரு ஃப்ரெண்டோட ஒரு நட்பு வருதுங்கிறத ரொம்ப சூசகமாக அதை சொல்லிவிட்டு 2வது ஹாஃபில் ஒரு சின்ன ஹியூமரோட அந்த பாஷ்யம் வித் 2 கான்ஸ்டபிளையும் வச்சுட்டு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஃபினிஷ் ஒன்று கொடுத்தான். இதில் அந்த கடைசியாக அவன் கொடுத்த ஃபினிஷ் இது SAP அவர்கள் அன்றைக்கி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இதை வந்து குமுதத்தில் பப்ளிஷ் பண்ணார். அந்த கதையோட முடிவிலே மோகன் ஒரு சின்ன டிட்பிட் கொடுத்துருக்கான். என்னென்னா இந்த நாட், அதாவது இந்த கரு எனக்கு எங்கோ எப்போவோ யாராலோ கொடுக்கப்பட்டது, இதை வந்து நான் அரவணைச்சிருக்கேன், பட் ஆலிங்கனம் செய்யவில்லை, என்னுடைய கற்பனை இதில் நிறைய இருக்குது அப்படின்னு மோகன் சொல்லியிருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த கதையை கொடுத்தேன். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோகன் ஸ்டோரி. மோகனோட வழக்கமான பாணி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் பாணி.
ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. பாய்.